டேய் முத்து, ஒன் சைடு லவ் பண்ணிருக்கியா? இந்த பாரு, என்னை வெறி ஏத்தாத. நானே 2 வருஷமா லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி 6 மாசமா மூவ் ஆன் ஆக முடியாம அலைஞ்சுன்னு இருக்கேன். என்னை வெறி ஏத்தாத. டேய், டபுள் சைடு லவ் எல்லாம் ஈஸிடா. ஒன் சைடு லவ் தான்டா ரொம்ப கஷ்டம். எதை வச்சு சொல்ற? இங்க பாரு, நீ டபுள் சைடு லவ் பண்ணும்போது நீ போடுற எஃபர்ட்ஸ், கிஃப்ட், லவ் இதெல்லாம் உனக்கு ரெசிப்ரோகேட் ஆகும். ஆனா நீ ஒன் சைடு லவ் பண்ணன்னு வச்சுக்கோ, நீ ஒன்லி கிவிங் சைடுல இருந்து மட்டும் காதல கொடுத்துக்கிட்டே இருப்ப. அந்த ஃபீலிங்லாம் மேட்சே பண்ண முடியாதுடா. ஏதா சொல்லணும்னு சொல்லாத அச்சனா, வெறியாவுது. அமைதியாரு. உனக்கு என்ன வெறியாவது? உனக்கு என்ன தெரியும் காதலை பத்தி, அதுவும் ஒன் சைடு லவ் பத்தி? நான் ஒரு பையனை ஒன் சைடா லவ் பண்றேன், சரியா? சரி. நான் டெய்லி அவனுக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவேன், அவனும் குட் மார்னிங் அனுப்புவான். மதியம் சாப்பிட்டியான்னு கேட்பேன், சாப்பிட்டேன்னு சொல்லுவான். நைட் அவனுக்கு குட் நைட் அனுப்புவேன், அதுக்கு அவன் குட் நைட் அனுப்புவான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கும் என் மேல எங்கேயோ ஃபீலிங்ஸ் இருக்குடா. அப்புறம் வேற என்ன பண்ணீங்க? அதான்டா, குட் மார்னிங் குட் நைட் சாப்பிட்டியான்னு கேட்பேன், அப்பப்ப வந்து ஸ்டிக்கர் அனுப்புவான், ஹார்ட். அப்புறம் வேற ஒன்றும் இல்லையே. மீட் பண்ணது இல்லையா? இல்லடா, ஒரு வாட்டி நானே மீட் பண்ணலான்னு கேட்டேன், வேலை இருக்கு வரலன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் கூட அவன் மீட் பண்ண வரவே இல்லடா. அப்போ அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு அர்த்தம்டி. எப்படி எப்படி சொல்ற? இன்ட்ரெஸ்ட் இல்லாம குட் மார்னிங் குட் நைட் சாப்பிட்டியா எல்லாமே கேட்டு அதெல்லாம் பேசுறான். ஏய், ஒருத்தவனை லவ் பண்றானா அவனா வழிஞ்சு வந்து உன்கிட்ட பேசணும், அவனா உன்னை மீட் பண்றேன்னு சொல்லணும். இதுல எதுவுமே இங்க நடக்கல. அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, புரிஞ்சுக்கோ. ஐயோ, அப்ப நான் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா? செருப்பால் அடிப்பேன். பிரேக்கப்புக்கு அர்த்தமே தெரியாம பேசாத. பிரேக்கப்னா 2 பேரும் லவ் பண்ணி நீ வேணான்னு சொன்னாதான் பிரேக்கப். அவன் உன்னை ரிஜெக்ட் பண்றான், இது ரிஜெக்ஷன் டி. ரிஜெக்ஷனா? ஆமா. ஐயோ, டெய்லி அவனுக்கு குட் மார்னிங் குட் நைட்லாம் நான் அமிச்சு பழகிட்டேன்டா. இதுல இருந்தெல்லாம் நான் எப்படிடா மூவ் ஆன் ஆவேன்? எனக்கு காதல் தோல்வி ஆயிடுச்சா? காதல் தோல்வியா? தற்கொலைக்கு எப்படி புரிய வைப்பேன்? ஏய், இதெல்லாம் காதல் தோல்வியே கிடையாது. சாவு வச்சிரும், மரியாதை போயிடு. வழி சொல்லிட்டு போடா. ஏய், செருப்பிச்சிரும், போயிடு. ஏய், இந்த பக்கம் தான் வீடு. கம்முனாட்டி. டேய், என்னடா இவன் இந்த ஆட்டம் போடுறா? தெரியலையப்பா என்னன்ட்டு. ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அர்ச்சனா, என்னம்மா இப்படி ஆடுற? என்ன ஆச்சு? அப்பா உனக்கு மேட்டர் தெரியாதா? நான் ஒன் சைடா ஒரு பையனை லவ் பண்ணிருந்தேன்ல, அவன் என் லவ் அக்செப்ட் பண்ணிட்டான். நாங்க இப்ப காதலர்கள் ஆயிட்டோம். ஓ, அந்த பையனா? ஆமா, அவன்தான். என்ன தங்கத்தட்டுல வச்சு தாங்க போறான். ஏய், எப்போ அவனை வீட்டுக்கு கூட்டு வர போற? வீட்டுக்கு தானே கூட்டு வரணும். ஒரே நிமிஷம். உடனே போன் அடிடா. பேபி எங்க இருக்க? ஃப்ளைட் ஏற எதுக்குடா போயிட்டு இருக்க? என்னோட அப்பாவும் தம்பியும் உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. உடனே ஏதாச்சும் சொல்லி இறங்கி குச்சி ஓடி வா. ஓகே பேபி, பாய் பேபி. வரேன்னு சொல்லிட்டான். ஏய், நீ பேசுறதெல்லாம் கேட்டு எனக்கு மாற அடிக்குதுடி. என்ன உனக்கு மாரடிக்குது? ஒன் சைடு லவ்லாம் ஜெயிச்சு சரித்திரமே கிடையாது. ஏதோ பேசி அந்த பையனை உசார் பண்ணிட்ட. பின்ன எத்தனை நாள் தான் நானும் ஒன் சைடு லவ்வாவே பண்ணிட்டு இருக்கிறது? அப்படியே பேசி கமிட் ஆகி டபுள் சைடு ஆகி கல்யாணம் பண்ணி நான் குழந்தையெல்லாம் பெத்து ஜாலியா இருக்க வேணாமா? ரியாலிட்டியில நான் ஒரு ஒன் சைடு லவர் இல்ல, எனக்கும் லவ்வெல்லாம் செட் ஆகும்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டல. ஏய், நீ இன்னும் ட்ரீம்ல தான் இருக்க. என்னப்பா லூசு மாதிரி வளர்ற? டேய், சொல்லிட்டே இருக்கேன்ல சனியனே, நீ இன்னும் ட்ரீம்ல தான் இருக்க. ஏந்திரி. அர்ச்சனா, அதெல்லாம் கனவா? அப்ப நான் என் ஆளோட கமிட் ஆகலையா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு. மூஞ்சி எதுக்கு இப்படி வச்சுன்னு இருக்க? என் ஆளு என் பர்த்டேக்கு விஷயம் பண்ணலடா, அதான் எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு. ஏய், உனக்கு இவ்வளோ விஷஸ் வந்திருக்கு, நாங்க வேற பர்த்டே கேக் கட் பண்றோம், நீ கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டியா? என்ன இருந்தாலும் அவன் விஷ் பண்ற மாதிரி வருமா? மயிரே தான் வரும். அவனுக்கு உனக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு தெரியுமோ தெரியாதோ தெரியல, நாங்க இவ்வளவு பேர் விஷ் பண்றோம், நீ அவனுக்கு போய் ஃபீல் பண்ற? என்ன இருந்தாலும் நீங்க யார் விஷ் பண்ணாலும் என் ஆளு விஷ் பண்ற மாதிரி வருமா? பா, இவ பண்றதே ஒரு ஒன் சைடு லவ். இவ பண்றதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்குப்பா. இருந்தாலும் அவன் தானடா எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருக்கணும். இங்க பாரு அர்ச்சனா, நீ இதுக்கே ஃபீல் பண்றிய, அவன் நாளைக்கு முழுக்க உனக்கு பர்த்டே விஷஸே அனுப்பலனா நீ என்ன பண்ணுவ? அவன் மட்டும் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணாம போட்டும், நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? இந்த கேக் எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்சு தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி பர்த்டே விஷஸ்னு போடுவேன். அப்பயாச்சும் அவனுக்கு தெரிஞ்சு அவன் எனக்கு விஷ் பண்ணுவான்ல. இருந்தவே மாட்டேன் நீ. டேய், கொடுத்துட்டு வாடா. இதை வெட்டிட்டு ஏதா பண்ணித்தோல, நான் வரேன். என்ன இருந்தாலும் அவன் பர்த்டேக்கு நான் 11:59 கால் பண்ணிட்டேன். ஒரு 12 o'clock அவன் கால் பண்ணி விஷ் பண்ணிருக்கலாம். ச்சே, பர்த்டே ஒரு கேடு.